ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சேப்பங்கிழங்கு வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா ட்ரையாக ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறேன். தேவையான தண்ணியும் சேர்த்துட்டேங்க. இது ஒரு விசில் வச்சு வேக வச்சா போதும், அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. சேப்பங்கிழங்கு குழஞ்சிரும். கரெக்டாக ஒரு விசில் வைங்க போதும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணதுக்காக ட்ரையாக ஒரு மசாலா பிரிச்சுக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. 4 வத்தல் எடுத்துருக்கிறேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லி, 3 வெள்ளைப்பூடுங்க, 1/2 ஸ்பூன் மிளகு. இது நல்லா ட்ரையாக பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரிச்சிட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். சேப்பங்கிழங்கு நல்லா வெந்த பிறகு அதை நல்லா தோடு உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருந்த கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக வெள்ளை உளுந்தாவது கருப்பு உளுந்தாவது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. சேப்பங்கிழங்கு பாருங்கள், நல்லா ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தோட உடிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேப்பங்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, வெள்ளைப்பூடு, வத்தல் எல்லாம் சேர்த்து ட்ரையாக திரித்து பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கலருக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க. இதில் தேவையான அளவு சால்ட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே ஆயில் அது மாதிரி வச்சு அடிக்கடி கரட்டி கொடுங்க. அப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகுங்க. நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா அடியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகி வருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடியில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. சூப்பராக ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வந்துடுங்க. நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணி பேனில் கொஞ்சம் கூட பிடிக்காமல் எந்த அளவுக்கு ட்ரையாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு ரசம், சாம்பார், தயிர் சோறு, அது கூட அந்த சேப்பங்களுக்கு ட்ரை ரோஸை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அழகாக பாருங்கள், சூப்பராக ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் சேப்பங்கிழங்க இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.